தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் அப்படிங்கிறதுக்கு தனியாக ரூலை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. 2023 தான் இதுக்கான ரூலை ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூலில் சில முக்கியமான 3 திருத்தங்களை ஒரு ஜியோ மூலமாக வெளியிட்டிருப்பாங்க. முதல் திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போதுள்ள மாவட்ட சீனியாரிட்டியை மாநில அளவிலான சீனியாரிட்டியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது திருத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் அதிகபட்சம் 3 வருஷத்துக்குள்ள ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு திருத்தம் தான். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காலி பணியிடங்கள் ஏற்படுவதை பொறுத்து இந்த 3 ஆண்டு காலத்துக்குள்ள பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. மூணாவது ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னா, கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களுக்கு விண்ணப்பிக்கிறது எப்படின்னா, மேனுவலாக நம்ம சப்மிட் பண்ணுறோம். விண்ணப்ப படிவங்களை கையால் நிரப்பியோ அல்லது தட்டச்சு பண்ணியோ உரிய சான்றிதழ்களை என்க்ளோஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய் நேரடியாக நம்ம சப்மிட் பண்ணுற ஒரு நடைமுறை தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வர போகிறதா சொல்லியிருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு வெப் போர்ட்டல் ஆரம்பிக்க போகிறோம். அந்த வெப் போர்ட்டலில் போய் சம்மந்தப்பட்ட கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கேட்கக்கூடியவங்க அதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுற சிஸ்டம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட்டில் இதுக்குன்னு தனியாக ஒரு வெப் போர்ட்டல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய சிஸ்டம் நடைமுறைக்கு வரும். அது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த மேனுவல் அப்ளிகேஷன் கொடுக்குற சிஸ்டத்தையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இப்போ இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் அந்த தனியான வெப் போர்ட்டல் எதுவும் ஆரம்பிக்கலை. அதனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. இப்போ அந்த வெப் போர்ட்டல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு தனியாக கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வரும். அது வந்ததுக்கப்புறம் எந்த தேதியிலேருந்து அது நடைமுறைக்கு வருதோ அந்த தேதிக்கு பின்னாடி இருந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.